குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டர் 4 தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆல்ரெடி யூனிட் 1ல் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம், பைனரி சிஸ்டம் பார்த்தோம் செகண்ட் சாப்டராக. தேர்ட் சாப்டராக நம்ம என்னென்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். இப்போ ஃபோர்த்து சாப்டர் நம்ம வந்து தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் சாப்டர், ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் தேர் டைப்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பேசிக் நாலேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம், ஓகேயா? அடுத்துக்கு முன்னால் இன்ட்ரொடக்ஷன் டு சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்றத நம்ம இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர்ன்றது நம்ம லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. சாஃப்ட்வேர்ன்றது நத்திங் பட் இஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? இப்போ ஒரு இது இருக்குன்னா, இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குன்னா, மெடிக்கல் ஷாப்பில் நம்ம வந்து எவ்வளோ வந்து நம்ம மருந்து வாங்குகிறோமோ, மெடிசின் வாங்குகிறோமோ அதுக்கு நம்ம பில் போடுறாங்க. அது கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அது ஸ்டாக் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கம்ப்யூட்டரில் ஏற்றி அது எவ்வளோ ப்ரைஸோ அந்த ப்ரைஸையும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, என்ட்ரு பண்ணி ஸோ நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோமோ அதை கேல்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் கால்டு வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேயா? இட் இன்ட்ராக்ட்ஸ் பேசிக்கலி வித் எ கம்ப்யூட்டர் டு ஜென்ரேட் அவுட்புட், ஓகேவா? அதாவது ஹார்ட்வேரை வந்து இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்வேரோட இன்ட்ராக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும், ஓகே? இப்போ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் தென் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் என்ன, சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்றது லோயர் கிளாஸ்லேயே நம்ம அதையும் பார்த்துருப்போம். பட் இன்னொரு டைம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அது வந்து ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் சாஃப்ட்வேர்ன்றோம். அதே அந்த சாஃப்ட்வேரே வந்து செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்எஸ் வேர்டில் நம்ம ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி அவன் டிசைன் பண்ணி வச்சுருப்பான். டேபிள் எத்தனை ரோ எத்தனை காலம்ஸ்ன்றது ஆல்ரெடி அவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான். நமக்கு தேவையான ரோ காலத்தை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ இதில் நம்மளுடைய ஒர்க்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து கிளிக் ஆப்ஷன் தான். எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இப்போ ஒரு லெட்டரை வந்து நீ போல்டு பண்ணணும் அப்படின்னா பீன்ற ஒரு ஐக்கானை வந்து நீ என்ன பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்ம லெட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து போல்ட் ஆயிரும், ஓகேவா? இதை வந்து ஆல்ரெடி அவன் ப்ரோக்ராம் பண்ணி அந்த ஐக்கானில் வந்து ஐக்கான் கிளிக் பண்ணால் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகு, அதாவது லெட்டர்ஸ் வந்து போல்ட் ஆகுன்றத இன்ஸ்ட்ரக்ஷனாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ஜஸ்ட் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டைப்பை தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றோம். பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், இப்போ நம்ம செல்லில் யூஸ் பண்ணுறோம் எல்லா ஒரு ஆப் இருக்கட்டும், எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ரெடி அவன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் கால்டு என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் எ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் இஸ் டிசைன் டு ரன் த கம்ப்யூட்டர்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோட சேர்ந்து அது என்னது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து தேவை. அந்த இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்றோம். எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டு லாங்குவேஜ் ப்ராசஸர். அந்த லாங்குவேஜ் ப்ராசஸரை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அசம்பிளி லாங்குவேஜ் அண்டு ஹை லெவல் லாங்குவேஜுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறது இந்த லாங்குவேஜ் ப்ராசஸர் அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர். இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா நத்திங் பட் கம்ப்யூட்டருக்கும் யூஸருக்கும் ஒரு இன்ட்ராக்ட் கொடுக்குறது தான் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ வந்து இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வந்து உட்காந்துருக்கோம், நாம தான் யூசர், நான் ஒர்க் பண்ணுறவங்க தான் யூசர். இந்த 2 பேர்த்துக்கு இடையில உள்ள இன்ட்ராக்ஷன் தான் என்னது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுது. தட்ஸ் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோமோ அது ஒரு என்விரான்மெண்ட். ஜஸ்ட் வந்து என்விரான்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் கண்ட்ரோல் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் அண்ட் அதர் பெரிஃபெரல் டிவைசஸ் சச்சஸ் டிஸ்க் ட்ரைவாக இருக்கட்டும், பிரிண்டராக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸாக இருக்கட்டும், இது ஃபுல்லாக இந்த என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்க்ளூட் ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஓகேவா? இதெல்லாம் நம்ம டீப்பாக வந்து பார்ப்போம். ஃபைல் மேனேஜ்மெண்ட், அடுத்து வந்து மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் த டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஓகேவா? இது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அதனுடைய ஒர்க்கை வந்து
ஒவ்வொரு இதை ஃபங்க்ஷனாக பிரிச்சிருக்கோம், அந்த ஃபங்க்ஷன்ஸ் படி அது வந்து செய்யும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால் அது யாரோடையெல்லாம் இன்ட்ராக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூசரோட இன்ட்ராக்ட் ஆகிருக்கு மானிட்டர், மவுஸு, கீபோர்டு, பிரிண்டர், அடுத்து ஹார்ட் ட்ரைவு, ஆப்பு. ஓகேவா? ஸோ நம்ம என்னென்னலாம் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லா ஆப்ஸோடையும் அது இன்ட்ராக்ட் ஆகிருக்கும். ஓகே, சரி. Without an operating system, a computer cannot effectively manage all the resources. ஓகேவா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர்னால் எல்லா சோர்ஸையும் எஃபெக்டிவாக என்ன பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வென் ஏ கம்ப்யூட்டர் இஸ் சுவிட்ச் ஆன், நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுற பொழுது த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆகும். இஸ் லோடட் இன் டு த மெமரி ஆட்டோமேட்டிக்கலி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரோமில் சம் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கிறது ரோம், பட் அது வந்து என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் ஆகுறது, கம்ப்யூட்டர் பூட் ஆகுறதுக்கு வந்து அது என்ன ஆகிடுது அப்படின்னு லோட் ஆகிட்டு இருக்கும். யூசர் கேனாட் கம்யூனிகேட் டைரக்ட்லி வித் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோட இப்போ டேரெக்டாக ஒரு ஹார்ட்வேரோட நம்மளால் வந்து யூசரை வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. எது வழியாக போய் தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னா யார் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, some of the popular operating system used in personal computers and லேப்டாப்ஸ்லேயோ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லேயே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபோனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னா ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம ஃபோன்ஸ்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஆண்ட்ராய்டு இல்லை அப்படின்னா நம்மளால் ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்போ வேறு எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பட்டன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதில் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்பை யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால் வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இல்லை ஏதோ நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா யூஸ் பண்ண முடியுது. அதே நேரத்தில் ஸ்மார்ட் ஃபோனுக்கெலாம், அதாவது ஐஃபோனுக்கெலாம் iOS அஸ் மொபைல் ஓஎஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு iOSலான்றது அப்படின்னா மொபைலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். The operating system has become essential to enable the user to design application without the knowledge of the computer's internal structure of the ஹார்ட்வேர். இப்போ நம்மளை யூசர் வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து டிசைன் பண்ணாலும் அது கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேருடைய நாலேஜ் இல்லாமல் அதை வந்து என்ன பண்ண முடியாது, எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. த கம்ப்யூட்டர் சிஸ்டம் மேனேஜ் ஆல் த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜஸ் ஆல் த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அதில் உள்ள கம்ப்யூட்டரில் உள்ள சாஃப்ட்வேரையும் நம்ம எவ்வளவு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் எல்லா சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் மேனேஜ் பண்ணும். இப்போ நம்ம இதில் வந்து சில லாங்குவேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோனே எடுத்துக்கலாம், செல்ஃபோனே எடுத்துக்கலாம். இதில் நீ வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்பையும் அதில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். அந்த ஆப்பை டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஆப் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கிறனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா யூஸ் பண்ண முடியுது. அப்படி இல்லைன்னா நம்மளால் ஒரு ஆப்பையும் கூட நம்ம டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேயா? சரி. இப்போ மோஸ்ட் ஆஃப் டைம் தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ரன்னிங் அட் த சேம் டைம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம வந்து அட் அ டயத்தில் வந்து சேம் டயத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடும். தே ஆல் நீட் டு ஆக்சஸ் த கம்ப்யூட்டர், CPU, மெமரி அண்ட் ஸ்டோரேஜ். ஓகேவா? அப்போ எல்லா டிவைஸுடைய தேவையும் இந்த இடத்துல வரும். ஓகே, த நீட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் பேசிக்லி ஆன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த ஹார்ட்வேர். மெயினாக வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அப்போ தான் என்ன பண்ணுதுன்னா யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில உள்ள, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கீபோர்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து கீபோர்டில் நான் என்ட்ரு பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும், CPU அது ஒர்க் பண்ணும், ஒரு CPUலேருந்து எனக்கு மானிட்டருக்கு இதாகும். அப்போ 3 டிவைசஸ் வந்து இருக்கும். அப்போ 3 டிவைசஸ்க்கு வந்து அதை மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேயா? சரி. இப்போ இதுதான் இந்த ஃபிகர் தான் என்ன அப்படின்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் யூசர். இப்போ இந்த யூசர் இருக்குது, நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இது வந்து ஹார்ட்வேர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக தான் அப்ளிகேஷன்ஸ் இப்போ வேர்டுக்கு போகிறோன்னா இதில் நான் பண்ணுறேன் அப்படின்னா அதை எது யூஸ் பண்ணி பண்ணுவோம், இந்த ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி பண்ணுவோம். அப்போ எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது யார், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, சரி. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் அஸ் டிரான்ஸ்லேட்டர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்லேட்டராக தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? அதாவது மீடியேட்டராக ஒர்க் ஆகுது. யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில ஒரு மீடியேட்டராக தான் ஒர்க் ஆகுது. ஒயில் இட் டிரான்ஸ்லேட் த யூசர் ரெக்வஸ்ட் இன்டு மெஷின் லாங்குவேஜ். அதை இப்போ வந்து யூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ யூசர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த
யூசர் கொடுக்குறத வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. அதுக்கு மெஷின் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுது, ரெக்வஸ்ட் பண்ணுது பைனரி லாங்குவேஜஸாக. அப்போ அதை வந்து ப்ராசஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் திரும்ப பேக் டு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், திரும்ப அது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு திரும்ப அனுப்பிடுது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நமக்கு புரிகிற லாங்குவேஜஸில் என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கன்வெர்ட்ஸ் ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன் இன்டு யூசர் ரீடபிள் ஃபார்ம். ஓகேவா, யூசர் வந்து ரீடபிள் பண்ணக்கூடிய ஃபார்மெட்டில் என்ன பண்ணுது, அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுது, ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேயா, சரி. இல்லை ஏதாவது டவுட்டு? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போயிடலாம். த யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், the following are few uses of operating system. Main uses வந்து என்ன அப்படின்னா, computer can be used to extract what the user want it do. ஓகேவா, யூசருக்கு வந்து என்ன வேணும், என்ன செய்யணும் அவங்க நினைக்கிறாங்களோ அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது கம்ப்யூட்டரில் வந்து அது யூஸ் ஆகுது. ஈஸிலி இன்ட்ராக்ட் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர், ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ வேர்ட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். வேர்ட்ஸ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு நம்ம வேர்டை யூஸ் பண்ணும்பொழுது அது என்ன ஆகும்னா ஈஸியாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுது. எதுன்னு எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி வென் பவர் இஸ் டர்ன் ஆன். ஓகேவா, அதாவது இப்போ நம்ம வந்து பூட் பண்ண அது பவரை வந்து ஆன் பண்ண உடனே அது என்ன பண்ணுது, ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆயிடுது, ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே, கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், இன்புட் டிவைசஸையும் அவுட்புட் டிவைசஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா, மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் த மெயின் மெமரி. ஓகேவா, அது என்ன பண்ணுதுன்னா மெயின் மெமரியை வந்து என்ன பண்ணுது, மேனேஜ் பண்ணுது, அதனுடைய யூட்டிலைசேஷனை வந்து மேனேஜ் பண்ணுது. ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு ப்ரோக்ராம் யூசர் ப்ரோக்ராம். ஓகேவா, யூசர் ப்ரோக்ராமுக்கு வந்து என்ன பண்ணுது, செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. இது ஃபுல்லாக எதனுடைய யூசஸ் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய யூசஸ். இது 5 மார்க்ஸு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே.